வார்த்தைகள்லாம், வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்லாம் இங்கே கலந்துருக்கு. இந்த வார்த்தைகள் என்னென்ன அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சு டவுன் பண்ணுங்க, ஒரு ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. எத்தனை வார்த்தைகள் நம்ம இந்த இதுக்குள்ள கண்டுபிடிக்க முடியுது அப்படிங்கிறது பார்ப்போம். நம்மளுடைய சின்ன அறிவுக்குண்டான ஒரு சோதனை தான் இந்த சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி செய்யக்கூடிய இந்த விளையாட்டு. சரிங்களா? இப்போ நீங்கள் எல்லாரும் முயற்சி செய்வீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்ன வார்த்தைகள் இருக்குது, நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எத்தனை தெரிஞ்சு வச்சிருக்கோம், அது குறிப்பாக தமிழ் என்னன்னு பார்ப்போம். யார் முதல்ல வரும்? வீடுகளில் எல்லா இடங்களையும் கிடைக்கக்கூடிய ஒரு துணியை பயன்படுத்த, குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சமையல் அறையில் அம்மா பயன்படுத்தக்கூடிய பெரும்பான்மையான பொருட்களில் ரொம்ப இருக்கக்கூடிய இது ஒன்று. இதை கிராமப்புறங்களில் இன்னொரு துணின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஞாபகம் இருக்கா? கருத்துணி. கிராமப்புறம் என்னடா கருத்துணி அப்படின்னு இருக்கக்கூடிய கடையெல்லாம் நீங்களே கட்டி அதை கருத்துணி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்தது வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஆடையை பயன்படுத்தக்கூடியதுக்கெல்லாம் துணி அப்படிம்பாங்க. எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? துணிமணி எல்லாம் எடுத்து விடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கே இருக்கு. அடுத்தது முகக்கவசம் எதுக்காக உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கொரோனா காலகட்டங்களில் அதிகமாக பயன்படுத்துறது, நம்ம காய்ச்சல் எந்ததுனாலும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முகக்கவசத்தை அதிகமாக பயன்படுத்திடுவாங்க. வெரி குட். அடுத்தது அடுத்த இருக்கக்கூடியது குப்பை. வீட்டில் இருக்கக்கூடிய சேரக்கூடிய குப்பைகளெல்லாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு விஷயமா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வீட்டில் பிரித்து வச்சிருப்பீங்க. என்ன டஸ்ட்பின் வீடுகளெல்லாம் பெரும்பான்மையாக நம்ம அம்மாக்களுடைய வேலையை குப்பைகளை எல்லாம் எடுத்து வெளியே பார்க்கக்கூடிய விஷயம். கால் மிதியடி, ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மேட்டை சொல்லுவாங்க. வீடுகள் எல்லாம் மிதியடி அப்படின்னா கால் மிதியடி. தொட்டி தொட்டினா என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். தனி தொட்டி, சுத்த தொட்டி கூட அதுக்கு சேர்த்து இங்கிலீஷாக எப்படி வச்சிருக்காங்க? வேற
சரி, வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் கவலையாக இருந்துச்சு. இது இங்கே கொசு வலை, கொசு வலை அப்படிங்கிறது தான் அதோட. சரி, வேற மேல இருந்து கீழே இருக்கு, சைட்ல இருந்து போலாம். குப்பை தொட்டி. வேற அதெல்லாம் இதுல கண்டுபிடிக்க முடியுதா? வேற பக்கத்துலயே இருக்க ஒரு செக்யூரிட்டி உண்மைதான். வரலாம். சரி. நீங்க எதை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? வேற ஏதாவது வாக்கியம்? வேற வாக்கியம்? பார்த்து சரி, இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச வீட்டில் இருக்கக்கூடிய பயன்படுத்தி துடைக்கும் துணி, முகக்கவசம். இன்னொன்று அவர் கண்டுபிடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தொட்டி, குப்பை இருக்கு. ஒரே ஒரு ஒட்டு தான், இது ரெண்டையும் சேர்த்து குப்பை தொட்டி. இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாரம் வாரம் ஒரு நாளிதழில் வரக்கூடிய ஒரு போட்டி சாதனை விஷயம். இது முதல் பரிசு 1000 ரூபாய். மாதத்துக்கு 4 வாரம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 8 கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கடைசியாக இவங்க வந்து பை, குடை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய யார் அதிகமாக வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க பரிசு 1000 ரூபாய். மாதத்துக்கு 4 வாரம் இருக்குது. 4000 ரூபாய் ஒரு பேப்பரில் ஒரு நாளிதழில் வாரம் வாரம் பரிசு அறிவிக்கலாம். நீங்கள் இப்போ பத்திரிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய வார்த்தைகள் கிடைக்கும். அப்படி கிடைக்கிற இது ஆங்கிலமாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம். நீங்கள் மொபைலில் அதிக நேரம் செலவிடும் போது இதுக்காக ஒரு 10 நிமிஷம், நீங்கள் இப்போ 10 நிமிஷம் தான் செலவிட்டுருக்கீங்க. இந்த 10 நிமிஷத்தை செலவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான வார்த்தைகள் பரிச்சயமாகும். நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும். என்னடா இது 2 வார்த்தைகள் பேசுகிறாரு, கேள்விப்பட்டது இல்லையே
ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு 1000 ரூபாய் பரிசு கிடைக்கும். அப்போ இந்த மாதிரியான வாய்ப்புகள் வரும்போது நாளிதழ்கள் அதிகமாக பாருங்க, பயன்படுத்துங்க, உங்களுடைய அறிவை பயன்படுத்துங்க. சரிங்களா? ரொம்ப நன்றி.